ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரொபாட் மாதிரி இருக்கணும். லைக் நீங்கள் வந்து காலையில் பார்க்குறீங்க, இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் எனக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது, இல்லை நீங்கள் வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் சம்வாட் எனி ஸ்ட்ராட்டஜி, நீ ஃபிபனாக்கி ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். ஸோ சிபிஆர், ஸோ அது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ என்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ளேஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸும் சரி டார்கெட்டும் சரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுறீங்க. ஈதர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் உங்களோட ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கணும், அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆனாலும் சரி, உங்களோட ரியாக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கணும். லைக் ஓகே, இந்த ட்ரேடில் இதுதான் லேடிங்ஸ், இதோட என்ட்ரிக்கு மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, ஸோ இந்த ஒரு ரியாக்ஷன் இவ்வளோ தான் உங்களோட ரியாக்ஷன் இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு மந்த் எண்ட்லேயோ ஒரு இயர் எண்ட்லேயோ 100% நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் இருப்பீங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து சரி இன்றைக்கி வந்து லாஸ் ஆயிடுச்சு, இன்னொரு ட்ரேட் எடுத்து கொஞ்சம் வந்து லாஸை கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செகண்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க. அப்படிங்கும் போதே உங்களோட ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் டோன்ட் பிரேக் யுவர் ட்ரேடிங் ரூல்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் பையிங்.